வணக்கம். என் பேர் சாந்தி. நான் எம்ஏ பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் தஞ்சாவூர். மிராக்கிள் கோச்சிங் சென்டரில் அகோராமூர்த்தி சார்கிட்ட பிஜிடிஆர்பி கிளாஸ் நான் சேர்ந்து கிளாஸ் போயிட்டுருக்கேன். சார் கிளாஸ் எடுக்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், பவர்ஃபுல்லான ஒரு கிளாஸாக இருக்குது. நான் முன்னாடி எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன். குரூப் 1 எழுதியிருக்கேன், பிஜிடிஆர்பி எழுதியிருக்கேன். எல்லா எக்ஸாமே எழுதி எப்படின்னா நான் யூனிட் வைஸ் நான் படித்ததில்லை. அந்த மாதிரி எனக்கு கிடச்சதும் கிடையாது நோட்ஸு. சாரோட கிளாஸ் இப்போ நான் அட்டென்ட் பண்ணும்போது யூனிட் வைஸ் படிக்கிறேன். நிறையா புக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, மெட்டீரியல்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. சார் கிளாஸ் எடுக்கிறது எப்படின்னு கேட்டாக்கா லிங்க் மெத்தட் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஹிஸ்ட்ரிங்கிறதுனால இயர்ஸ் நிறையா வர்றதுனால இயர்ஸ் மெத்தட் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து மெமரிட்டிக்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லி நிறையா சொல்லித்தர்றாங்க. வாரத்தோட நாட்கள், மாதத்தோட பேர் வச்சு அதை லிங்க் மெத்தட் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் சார் அனுப்புகிற மெட்டீரியல் எல்லாமே வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கொஸ்டின் டிஸ்கஸ் கிளாஸ் சார் எடுக்க சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின்னு 150 கொஸ்டின் எடுக்கிறோம், 50 கொஸ்டின் எங்களை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து சார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 கொஸ்டின் எடுக்க சொல்லும்போது நாங்கள் ஒரு 10 பேர் இருந்து அதில் எடுக்கும்போது 50 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு 20-30 கொஸ்டின் நமக்கு மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகிறது மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சார் இப்போ யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே உள்ளதை மிங்கிள் பண்ணி கனெக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டால் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு எனக்கு ஒன்று கிடச்சிருக்குது. என்னென்னா எனக்கு காலேஜ் பிஜிடிஆர்பி டிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு, ஸ்லெட் நெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட இப்போ எனக்கு இது யூஸ் ஆகும். அப்போ எனக்கு இந்த கிளாஸ் எனக்கு கிடச்சது பெரிய ஒரு அபூர்வமான ஒரு இதாக இருக்குது. எனக்கு இப்போ இந்த எக்ஸாம் எழுதலாம், அந்த எக்ஸாம் எழுதலாம், எல்லாத்துக்குமே இது ஹிஸ்ட்ரிங்கிறதுனால மெயின் ஒரு இதாக சார் கிளாஸ் எடுக்கிறது இதாக இருக்குது. அடுத்து சார் மெமரிட்டிக்ஸ் கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலையே அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இயர்ஸு, உடன்படிக்கை, மைசூர் போர், வட்டமேசை மாநாடு, நிறைய அந்த இதெல்லாம் நம்மளுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகலை, சீக்கிரம் மெமரி ஆகிறதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸில் நேம் எழுதி அதில் நம்ம கிச்சனில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல ஒட்டி அந்த பேரை எழுதி லேபில் ஒட்டி நம்மளை கிளாஸை ரெகுலராக பார்க்குறது மாதிரி அந்த சொல்லி கொடுத்தாங்க மெமரிட்டிக்ஸ் கிளாஸில். அது ரொம்ப பவராக இருந்தது எனக்கு. அது நான் இப்போ சார் சொன்ன மறுநாளே ஒரு 2-3 இது செஞ்சு பார்த்தா சார்ட் மெத்தடுன்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நமக்கு இப்போ அரசர்களோட முகலாய பேரரசு இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம அவங்களோட இதை வாரிசு படி எழுதி அவங்க சோழ பேரரசு அப்படின்னு சொன்னாக்க அவங்களோட ஃபுல்லாக ராஜராஜ சோழ, விஜயால சோழந்து கடைசி வரையும் நம்ம எடுத்து அவங்களோட இயர்ஸ் எல்லாமே நம்ம ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கும்போது அது நமக்கு ரெகுலராக பார்க்கும்போது மனசில் நிற்கிறது மாதிரி இருக்குது. எல்லாமே எனக்கு ஓகேவாக தான் இருக்குது சாரோட கிளாஸு. அந்த கிளாஸில் இருக்கவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. நானும் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற எனக்கு தன்னம்பிக்கை சார் கொடுத்துருக்காங்க. அதனால் சாருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார்.